இப்போ வந்து கோன் ரோல் பண்ணலாம். இது வந்து சைஸ் என்னென்னா லென்த்து ஸ்கேல் சைஸ் லாங் சைஸ் ஸ்கேலில் இன்ச்சில் பாருங்கள் 17-11. ஓகே, வாங்க கோன் ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்ன பால் பின் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இது அவ்வளோதான். இது வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம், வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து ஹென்னா பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு பாருங்கள். இது வந்து 100 கிராம்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ். இது ப்ரைடல் மேக்கிங் கோன். ஓகே, இப்போ ப்ரைடல் மெஹந்தி கோன் மேக் தான் நாங்களும் பார்க்குறோம். இது வந்து 4-5 ஸ்பூன், இதால் 4-5 ஸ்பூன் இருக்குது. 2 கோன் பண்ணலாம், 2-3 கோன் பண்ணலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன். ஓகே, ஒரு 2 ஸ்பூன் போடலாம். அப்புறம் லெமன் ஜூஸ் லிக்விட் 1 ஸ்பூன். அப்புறம் வந்து இது பிங்க்கில் வந்து யூகலிப்டஸ் ஆயில் வந்துருக்கு, நல்லா இருக்குது, அது போடலாம். இப்போ வந்து நாங்கள் வாட்டர் பியூரிட் வாட்டரை யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இது பண்ணணும் மேக் பண்ண தெரியும், மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து டீ டிகாஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், பியூராக ஹோம் மேக்கிங். இது வந்து 2 ஸ்பூன் போடலாம். பாருங்கள், இது வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். பாருங்கள், இன்னொரு டீ டிகாஷன் தான். ஓகே, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் ஸ்பூன் இருக்குது அதில் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இது எடுத்தேன். இப்போ வந்து வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்து டீ டிகாஷனே யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து வாட்டர் இப்படி போட்டு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ண அது இதாகும். வந்து இது இன்னும் வந்து டீ டிகாஷன் தேவைப்படுது. இப்போ வந்து வாட்டர் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதிகமாகவும் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, பார்த்து தான் பபுள்ஸ் பண்ணாமல் இது பண்ணாமல் மேக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள் வந்துருச்சா. நான் வந்து அதிகமாக பிரைட் ஸ்கோன்ஸ்க்கு வந்து யூகலிப்டஸ் ஆயில் அண்ட் தென் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தான், அதுவும் பியூரிட் வாட்டர். அதுக்கப்புறமா வந்து
எப்போவுமே வந்து வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது டிஷ்யூ அந்த மாதிரி பக்கத்துலேயே வைங்க. அப்புறம் வந்து டீ டிகாஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. அப்புறம் வந்து பாருங்கள், மெரூன் கிரைனிஷ் கலர். இது ஒரு 10 hours வந்து அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் வேறு ப்ராசஸ் பார்க்கணும். ஓகே, வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து கேப் இந்த மாதிரி பவுலில் இது பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து எந்த பவுல்லையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதில் கவர் போட்டு இதை வந்து ஃபில் பண்ணி ஒரு 10 hours விட்டுடுறேன். அதுக்கப்புறமா ஃபோனில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். ஹலோ டு ஆல். ஹலோ காய்ஸ், ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் ஹைதியா மோசின். இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் வந்து 11. நேற்று வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதான் வீடியோ எடுத்தோம்ல. இப்போ வந்து 10 hours ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. மெஹந்தி பாருங்கள், நல்லா வந்து 10 hours கழிச்சு இப்படி இருக்கணும். ப்ரைடல் கொண்டு வந்து ஹெவி மெரூன் மாதிரி ரெட்டாக இருக்கணும் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது, கெட்டியாக. இன்னும் கொஞ்சம் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில், டீ டிகாஷன் ஊற்றலாம். ரொம்ப கம்மியாக, இதான் லிக்விட் இதாகிடும். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில், பிங்க் எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி வரணும். இப்படி வரல, பாருங்கள், நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரணும். இப்படி ஆகணும். மேலேருந்து நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ், என் தம்பி வந்து நிறைய சதாய்க்கிறான். இதில் வந்து எல்லாமே இதில் வந்து போட்டுக்கலாம். என் தம்பி ரொம்ப சதாய்க்கிறான். அவள் பேர் ரேஹான் ஃபர்ஹான். எல்லா யூடியூப் சேனலுக்கும் தெரியட்டும். இப்படி நல்லா எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ண இல்லை பாருங்க எவ்வளோ.
வந்து இதில் மெஹந்தி இருக்குது, இது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக. ஒரு 3-4 இது பண்ணிக்கலாம், அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்து இது இழுக்கணும், நல்லா டைட்டாக ப்ரெஷர் போட்டு இழுக்கணும். அப்போ தான் உங்கள் கோன் வந்து அதில் வரும். ஓகேவா? பாருங்கள் வருதா கோன். இப்போ வந்து இழுத்து இது பண்ணிட்டு பாருங்கள், இதில் வந்து மெஹந்தி ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ அந்த வேஸ்ட்டு கிளாத்தில் பாருங்கள் எல்லாமே ஜாம் ஆகிருக்கு. இது மெஹந்தி வந்து பபுள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் பாருங்கள். இது வேஸ்ட். அதே 5 ஃபில்டரில் வந்து இது ஃபில் பண்ணக்கூடாது, அதே தானாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து கோன் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இவ்வளோ கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபில் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து அப்புறமா டைப் பண்ணலாம். இன்னும் 2. இப்போ வந்து செகண்ட் கோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள் வருதா, உள்ள வரைக்கும் போகுது பாருங்கள். இதில் தான் சூப்பராக ஃபில் ஆகிருக்கு. இது வந்து பேக் பண்ணலாம். பாருங்கள், பாருங்கள் சூப்பராக டைட்டாக வந்திருக்கு. ஓகேவா? இப்போ வந்து டேப்பால் இங்கே வந்து கவர் பண்ணணும், வெளியில் வரக்கூடாது. இப்போ வந்து டைட்டாக வந்து பாருங்கள், பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எங்கள் கோன் ஹைடியா மோஷன் கோன் ப்ரைடல் கோன் ரெடி. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ வந்து பின் எடுத்துகிட்டு இப்போ எங்கள் மெஹந்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஃபில்லிங்ஸ் எல்லாமே கரெக்டான ப்ராசஸ் வரணும், டாட்ஸ் வரக்கூடாது. ஓகேவா? இன்றைக்கி மேக் பண்ணது 3 கோன்ஸ். ஆனால் வந்து இன்னும் வந்து பிரைட் கோன் வந்து பாருங்கள் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இது வந்து இன்னும் 2 ஃபில் பண்ணலாம். பாருங்கள் 5 கலர்ஸ் பாருங்கள் வந்துட்டு இருக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல்.